ஏதா நீங்க ஓட்டு கேட்க வரவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இப்படி வந்து நின்று ஒண்ணுமே செய்யாம உங்க மூஞ்சில முழிக்க முடியுமா தான்? ஏதா நாங்க நேதாஜியை குருவா வச்சவங்க, எங்களுக்கு சூடு சொல்லணும் அதிகம்ல தான். ஒண்ணுமே செய்யாம உங்க மூஞ்சில முழிப்போமா நாங்க? வெக்கமே இல்லாமல் ஒருத்தர் வந்து 20 ஆண்டுகளை ஒண்ணும் செய்யாம அடுத்து நான் செய்வேன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரே தான், அவரை நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கோபத்தை எங்க காட்டணும்? ஓட்டு பெட்டியில காட்டணும். மௌன புரட்சி ரொம்ப முக்கியம். நான் மக்களை நம்பி, ஜனநாயகத்தை நம்பி, உங்களை நம்பி நான் தேர்தலில் நிக்கிறேன். ஆனா அவர் என்ன நம்பி நிக்கிறாரு? 500 ரூபாய் கொடுக்குறான், இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தா ஓட்டு போட போறேன். இவன் எதுக்குடா வெயில போய் கத்திக்கிறியான்னு சொல்றாங்க. ஆனால் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். நாங்க அடிமேல் அடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அம்மியை நகட்டுவோம். நீங்க நீண்ட நாளாக கிடப்பில் கிடக்கக்கூடிய இந்த அம்மியை நகட்டாம நாங்க போக மாட்டோம். இந்த உலகம் தோன்றி 2026 ஆண்டுகள் ஆயிருச்சு. குடிக்க தண்ணி இல்ல, வெக்கமா இல்ல. நீங்க எல்லாம் இந்த பகுதியில் அமைச்சராகி, நீங்க எல்லாம் அமைச்சராக என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் எம்எல்ஏ ஆகி, மறுபடியும் எம்எல்ஏ இவர் என்ன செய்ய போறாரு? இந்த அம்மா காலத்துல என்ன இடத்துல கொடுத்தாங்க? புரட்சி தலைவர் அம்மா காலத்துல ஆடு மாடு கொடுத்தாங்களா? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் பட்டதாரி பெண்ணுக்கு 25,000 ரூபாய் நிதி கொடுத்தாங்களா? என்ன இன்னைக்கு சீமந்தம் கொடுத்தாங்களா? செருப்பு கொடுத்தாங்க தான், பொம்பளை பிள்ளைகளுக்கு செருப்பு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இருக்காக்கா? 5 லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். 5 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கு. உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருச்சா? இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கழிப்பிடம் கட்டி கொடுத்தாரு தான் ஊருக்கு. அந்த காசை கூட வாக்கொட்டை போட்டதுனால தான் விளாத்தி குளத்துல ஒரு சின்ன பிள்ளையை சீரழிச்சாங்க. மாகாணத்திலே முதலாக வந்து ஒரு குழந்தையை சீரழிச்சது காரணம் என்ன? ஒதுங்க போன இடத்துல அந்த குழந்தையை சீரழிச்சாங்க தான். அரசு திட்டங்களை ஒழுங்கா கொடுத்திருந்தா இந்த குழந்தை செத்து இருக்குமா? ரோட்ல ஒரு 2 வயசு குழந்தை விளையாட முடியாதா? 9 வயசு பிள்ளை சரி தரையில நடமாட முடியாத கிளவிய கூட நடமாட முடியல. விமானத்துல போற பிள்ளைய கையை பிடிச்சு இழுக்கிறாங்க திமுக காரன். இதெல்லாம் நீங்க டிவில பாத்தீங்களா இல்லையா? நான் தான் 8 கட்டி பேசுறேனா? 5 வருஷத்துல நீங்க எதெல்லாம் சந்திக்க கூடாதோ எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க. ஆனா மீண்டும் நான் அடுத்து செய்றேன்னு வர்றாரு. இன்னைக்கு எதுக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க? இதுக்கு முன்னால நின்ற வேட்பாளர்லாம் இப்ப எங்க இருக்காங்க? திமுக இருக்காங்க. இதுக்கு முன்னால ஒருத்தர் நின்றார்ல, அவர் எதிர்த்து அவர் எங்க இருக்காரு? இப்ப திமுக இருக்காரு. வேட்பாளர்களை பூரா விலைக்கு வாங்குவது, வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது, 5 ஆண்டு காலம் குவாரி நடத்துறது, தண்ணி கம்பெனி வச்சு நடத்துறது, அவர் சுகபோகமா வாழ்றதுக்கு நீங்க வெயில்ல கிடந்து சாகுறீங்க.